குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்னைக்கு இந்த மார்னிங் மோட்டிவேஷன் சீரீஸில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி நான் பேச போகிற தலைப்பு வந்து 2 டாப்பிக்கு. ஃபஸ்ட்டு விஷயம் வந்து செல்வம், ரெண்டாவது விஷயம் வந்து குழந்தை வளர்ப்பு. ஏன் அதை பேசுகிறேன் அப்படின்னா, இந்த ரெண்டுமே வந்து அடுத்த தலைமுறையை சீராக கட்டமைக்கிறதுக்கு பெரும்பங்கு வகிக்குது. அதனால் இந்த 2 தலைப்பில் இன்றைக்கி நான் பேச போகிறேன். முதல்ல வந்து நான் எடுத்துக்கிற தலைப்பு வந்து செல்வம். செல்வம் அப்படின்னா இந்த செல்வத்தை பல்வேறு விதமாக வந்து நம்ம சமூகத்தில் சொல்லுவாங்க. அந்தஸ்து, பணக்காரர்கள் இப்படின்னு நிறைய சொல்லுவாங்க. இந்த செல்வத்தை சேர்த்துறதுல ஒரு நல்ல விஷயம் இருக்குது. என்ன பணம் சம்பாதிக்கிறதுல என்ன நல்ல விஷயம்னு கேட்குறீங்களா? எப்போவுமே வந்து நம்மளை சுற்றி இருக்கிற மக்களில் பார்த்தோம்னா ஒரு போர்ஷன் ஆஃப் மக்கள் வந்து பணக்காரர்களாக இருப்பாங்க. பணக்காரர்களாக இருக்காங்கன்னா அவங்ககிட்ட நல்ல செல்வ வசதி இருக்கும், நல்ல பொருள் வசதி இருக்கும், எதை வேணாலும் வாங்கலாம், பிடிக்கலாம். அவங்க வந்து பணக்காரர்கள். அவர்களை சுற்றியே வந்து அந்த செல்வத்தால் நம்மளுக்கு ஏதாவது ஒரு வகையில் பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு ஒரு கூட்டம் இருக்கும். இது வந்து பணக்காரர்கள் நாம் இருக்கிற சொசைட்டியில் இருக்கிறாங்க. இவங்க எப்படி வாழ்கிறாங்கன்னு தெரியும். இன்னொன்று வந்து என்ன விஷயம் அப்படின்னா, இந்த பணக்காரர்கள் வந்து தனியாக ஒரு நெட்வொர்க் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இந்த பணக்காரர்கள் வந்து இன்னொரு பணக்காரர்களோடு சேருவாங்க. அந்த பணக்காரன் இன்னொரு பணக்காரனோட சேருவாங்க. நம்ம கண்ணுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, இந்த பணக்காரர்கள் வந்து ஒரு பணக்காரன் இன்னொரு பணக்காரனோட தான் சேருவான் அப்படின்னு நம்ம கண்ணுக்கு தெரியும். ஆனால் இதில் வந்து மறைபொருளாக இருக்கிறது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு பணக்காரர்களும் நாம் இந்த சமுதாயத்தில் இந்த தலைமுறையில் பார்க்குறோம்னா அவங்களுக்கு பின்னாடி ஒரு நேர்மை இருக்கும், ஒரு உண்மை இருக்கும், ஒரு உழைப்பு இருக்கும். இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் பார்க்குற தலைமுறையிலேருந்து முந்தின தலைமுறையில் இருக்கும். அந்த முந்தின தலைமுறையிலேருந்து அதுக்கு முந்தின தலைமுறையிலையும் என்ன இருக்கும் அப்படின்னா, நேர்மை, உண்மை, உழைப்பு. இது வந்து அவங்கக்கிட்ட தினந்தோறும் வாழ்க்கையில் இருந்திருக்கும். இப்படி அவங்க தலைமுறையாக இந்த வாழ்க்கையில் இருந்ததுனால தான் அவங்க பாட்டன் சம்பாரித்ததை அப்பனுக்கும், அப்பன் சம்பாரித்ததை பையனுக்கும் கொடுத்துட்டு போகிறாங்க. இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே வந்து பாரம்பரியம் அப்படின்னு ஒரு விஷயம் வருது. பணத்துக்கு பின்னாடி பாரம்பரியமும் ஒளிஞ்சிருக்குது. ஏன் தாத்தா வந்து உண்மையாக, நேர்மையாக, கன்சிஸ்டண்ட்டாக உழைச்சிருப்பார். அப்படி உழைச்சதை வந்து அவரோட மகனுக்கு கொடுப்பார். மகன் வந்து பேரனுக்கு கொடுப்பாங்க. இதுலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு பணக்காரர்களை பார்த்தா அவங்ககிட்ட பணம் இருக்குது, நம்மக்கிட்ட பணம் இல்லையே அப்படின்னு பொறாமப்படுறதை விட்டுட்டு, பணக்காரர்கிட்டேருந்து என்ன கற்றுக்கலாம் அப்படின்னா, ஒரு பாரம்பரியத்தை கற்றுக்கலாம், ஒரு கன்சிஸ்டண்ட்டான உழைப்பையும், நேர்மையும், டிசிப்ளினையும் அவங்ககிட்டருந்து கற்றுக்கலாம். இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, என்கிட்ட நிறையா பேர் கேட்டிருக்காங்க. அதாவது வந்து அவனுக்கு வந்து உதாரணத்துக்கு இன்னொருத்தர் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். அவங்களோட ஒப்பிட்டு பேசுவாங்க. அவனுக்கு அவங்க அப்பா இதெல்லாம் சேர்த்து வச்சுருக்காரு, எனக்கு ஒன்றும் இல்லையே, நான் தான் எனக்கு சேர்த்துக்கிற மாதிரி இருக்குது, நான் தான் உழைக்கிறேன், நான் வந்து தினந்தோறும் உழைக்கிறேன், அவனுக்கு அவங்க அப்பா சேர்த்து வச்சுருக்காரு, அவங்க அப்பாவுக்கு அவங்க தாத்தா சேர்த்து வச்சுருக்கான், எனக்கு நீ என்ன சேர்த்து வச்ச அப்படின்னு போய் இந்த தலைமுறையில் இருக்கிற இளைஞர்கள் வந்து அவங்க அப்பா அம்மா கிட்ட போய் கேட்குறாங்க, எனக்கு என்ன சேர்த்து வச்ச அப்படின்னு. அட முட்டாள, 3 வேளை முட்டை திங்கிறிய, உனக்கு என்ன தெரியல அப்படின்னா, உங்கள் அப்பன் சம்பாதிச்சதே உனைத்தான், அதை நீ முதல்ல தெரிஞ்சுக்கோ. 2வது, உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிறவன் பணக்காரனாக இருக்கிறான், அவனுக்கு அவங்க அப்பன் சம்பாரித்து வச்சுருக்கான் அப்படின்னா, நீங்கள் வந்து அவனோட கம்பேர் பண்ணக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க அப்பா என்ன பண்ணிகிட்டு இருந்தார், உங்கள் அப்பா என்ன பண்ணிகிட்டு இருந்தார், அவங்க அப்பாவோட அப்பன், அதாவது தாத்தா என்ன பண்ணிகிட்டு இருந்தார், உங்கள் தாத்தா என்ன பண்ணிகிட்டு இருந்தார். அவங்க தாத்தா வந்து விடிய காலையில் எழுந்திரிச்சு, காலையில் சூரியன் உதிக்கும் போது வேலைக்கு போய் நாள் முழுக்க உழைச்சி வேர்வை சிந்தி சம்பாதிச்சிருப்பார். ஆனால் உங்கள் தாத்தா எப்படி இருந்திருப்பார், காலையில் எந்திரிச்சதையும் நேராக போய் போதைப் பொருளை வாங்கி சாப்பிட்டுட்டு நாள் முழுக்க பெட்டில் படுத்துக்கிட்டு இப்படி அவர் பொழுதை கழிச்சிருப்பார். இந்த மாதிரி வாழ்க்கையில் உங்கள் தலைமுறை இருந்திருக்கலாம். ஆனால் அதை நீங்கள் கம்பேர் பண்ணுறதை விட்டு போட்டு எடுத்ததையுமே நீங்கள் இன்றைக்கி வேலைக்கு போகிறீங்கிறக்காக போய் பக்கத்து வீட்டில் இருக்கிற பணக்காரனை, அவனுக்கு அவ்வளோ செல்வம் இருக்குது, எனக்கு ஒன்றும் இல்லையே, எனக்கு நீ என்ன சம்பாரிச்ச அப்படின்னு உங்கள் அப்பாவை கேட்குறத விட்டுட்டு, நீங்கள் டிசிப்ளினாக கன்சிஸ்டண்ட்டாக உழைங்க. அப்படி உழைச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு செல்வம் உங்களை தேடி வரும்.
அப்படி தேடி வர செல்வம் வந்து உங்களுக்கு உங்களோட பிள்ளைகள் அதை யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் இன்றைக்கி உழைச்சிங்கன்னா உங்கள் பிள்ளைங்கள் நாளைக்கு நல்லா இருப்பாங்க. அவ்வளோதான். அதாவது பணக்காரர்கள் நான் ஏன் சொல்கிறேன்னா, ஒரு பணக்காரர்களோ ஒரு செல்வந்தர்களோ இருந்தாங்கன்னா அவங்கள பார்த்துட்டு பொறாமையோ, அவங்கள பற்றி அவங்கள பொறாமைப்படுறதோ, அவங்களோட தகப்பன்மார்கள உங்களோட தகப்பன்மார்களோட ஒப்பிட்டு பார்க்குறதோ, இந்த மாதிரி கண்ணோட்டத்திலேருந்து வெளியே வந்துருங்க. இதைத்தான் நான் இன்றைக்கி சொல்ல விரும்புகிறேன். நான் சொன்ன முதல் தலைப்பு முடிஞ்சு. செல்வம், பணக்காரர்கள். பணக்காரர்கள்கிட்டயே இருக்கிற ஒரு நல்ல விஷயம் சொன்னேன். ஒரு பணக்காரர்கள்கிட்ட ஒரு டிசிப்ளின் இருக்கும், கன்சிஸ்டன்சி இருக்கும், ட்ரூத்ஃபுல்னஸ் இருக்கும், நேர்மை இருக்கும், ஒரு பாரம்பரியம் இருக்கும். பாரம்பரியம் அப்படிங்கிறது என்ன? டிசிப்ளின், கன்சிஸ்டன்சி, ட்ரூத்ஃபுல்னஸ், நேர்மை. இதை வந்து ஒரு தலைமுறையிலேருந்து இன்னொரு தலைமுறை ஃபாலோ பண்ணிகிட்டே வருவாங்க. இதை தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வர்றது தான் என்ன? பாரம்பரியம். ஸோ அதனால் வந்து பணக்காரர்களை சுற்றி பணக்காரர்கிட்ட போய் ரிலேஷன்ஷிப் வச்சுக்குவாங்க. நீங்கள் வந்து நம்மக்கிட்ட பணம் சம்பாரித்தா உடனே எல்லாம் வந்து நம்மக்கிட்ட ரிலேஷன்ஷிப் வச்சுக்குவாங்க அப்படின்னு ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த தலைமுறையில் குறுக்கு வழியில் போய் பணத்தை சேர்த்துவாங்க. குறுக்கு வழியில் சேர்த்தி, அதாவது வந்து இன்னொரு செல்வந்தர் 3 தலைமுறையாக செல்வந்தராக இருக்காருன்னா, இவர் வந்து இதே தலைமுறையில் அந்த 3 செல்வந்தரை விட பீட் பண்ணி பணத்தை சம்பாரித்து காட்டுறேன் அப்படின்ட்டு அந்த பணத்தை நம்மக்கிட்ட பணம் வந்தால் எல்லோரும் வந்துடுவாங்க அப்படின்னு ஒரு மாய வலைக்குள்ளே சிக்கிக்குவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்காமல் நீங்கள் உங்கள் லைஃப்பில் ட்ரூத்ஃபுல்லாக, நேர்மையாக, கன்சிஸ்டண்ட்டாக உழைச்சிட்டே வாங்க. உங்கள்கிட்ட இன்றைக்கி செல்வம் இல்லைனாலும் உங்கள் பையன் நாளைக்கு பணக்காரனாக இருப்பான். இல்லைனாலும் உங்கள் பேரன் நாளைக்கு பணக்காரனாக மாறுவான். அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்வு சர்க்கிள் அமையும். ஓகேவா? இதுதான் நான் இன்றைக்கி சொல்ல வந்த முதல் விஷயம். 2வது விஷயம் என்ன அப்படின்னா, குழந்தை வளர்ப்பு. குழந்தை வளர்ப்பு அப்படிங்கும்போது இப்போ நிறையா பேர்த்துக்கு வந்து குழந்தைய எப்படி வளர்க்கணும்னு தெரியல. எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, நாங்கள் படித்த காலத்தில், அதாவது நான் வந்து எல்கேஜி, யூகேஜி படிக்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, ஊட்டின்னு ஒரு பகுதி இருக்குது தமிழ்நாட்டில். அங்கே வந்து ஒரு கான்வென்ட்லாம் இருக்குது. ஊட்டி, மான்ஃபோர்டு அந்த மாதிரி கான்வென்ட்லாம் இருக்கும். அங்கே போய் படித்தா தான் வந்து நல்ல இங்கிலீஷ் வரும். இந்த மாதிரி கான்வென்ட்டில் போய் பெரிய பெரிய இடத்துல படித்தா தான் வரும், இங்கிலீஷ் வரும், நல்லா வளருவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. நாங்கள் வளர்கிற காலத்துலேயே அப்படி தான் நினச்சிட்டு இருந்தாங்க. இப்போவும் வந்து மக்களுக்கு வந்து குழந்தைகளை எப்படி வளர்க்கணும்னு தெரியல, எண்ணத்தை கொடுத்து வளர்க்கணும்னு தெரியல. இதுக்கு நான் உதாரணமாக எதை சொல்கிறேன் அப்படின்னா, மரத்தை எடுத்துக்கோங்க. ஒரு மரத்தோட வேலை எப்போ முடியுது அப்படின்னா, மரம் வந்து அது வளர்ந்து பெருசாகி காய் பிடிச்சி கனி கொடுத்து அந்த கனியை வந்து கீழே பூமிக்கு கொடுக்குது. பூமிக்கு கொடுக்கறதோட அந்த மரத்தோட ரெஸ்பான்சிபிலிட்டி முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது? பூமிக்கு வந்து விழுந்த விதை தானாக முளைக்குது. அந்த விதைக்கு தேவையான சூழல் அமையும் போது அது தானாக முளைக்குது. அதுக்கு தேவையான மண், டெம்பரேச்சரு, மாய்ஸ்சர் இதெல்லாம் கிடைக்கும்போது விதை வந்து தானாக வந்து துளிர் விடுது, தலைக்குது. இங்கே மரம் போயிட்டு அந்த விதையை பிடிச்சிட்டு, இல்லை முளைப்பை பிடிச்சிட்டு தொங்குறதில்ல. வா 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 அப்படின்னு தொங்குறதில்ல. இல்லை ஒரு அதே விதை வந்து வளர்ந்து ஒரு செடியாக மாறினதுக்கப்புறம் மரம் வந்து அது கையை பிடிச்சிட்டு ஒரு செடியை ஒரு தலையை பிடிச்சிட்டு, இங்கே பாரு, இந்த பக்கம் லெஃப்ட் சைடு தண்ணி இருக்குது, இந்த பக்கமாக வேர் விடு. இப்போது தண்ணி வந்து ரைட் சைடு போயிடுச்சு, ரைட் சைடு நீ வேர் விடு. இப்போது தண்ணி கீழே போயிடுச்சு, அதனால் ஆணி வேற கீழே விடு அப்படின்னு எந்த கைடன்ஸும் கொடுக்கறதில்ல. மரத்தோட வேலை எப்போ முடியுது? விதை போடுறதோடு முடியுது. அதுக்கப்புறம் எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியுமே அந்த வளர்ந்து வர செடிகிட்ட தான் இருக்குது. இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, உங்கள் குழந்தைக்கு வந்து நீங்கள் இன்டெலிஜென்ட்டாக வளர்க்கணும். எல்லாத்துக்குமே என்ன அப்படின்னா, அவங்கவுங்க குழந்தைங்கள இன்டெலிஜென்ட்டாக வளர்த்தணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும். நீங்கள் இன்டெலிஜென்ட்டாக வளர்த்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்கள் குழந்தைக்கு எதுவுமே சொல்லிக் கொடுக்காதீங்க. எதுவுமே சொல்லிக் கொடுக்காதீங்க. அந்த குழந்தை தானாக வளரணும், எல்லாமே தானாக கற்றுக்கணும். அப்போ தான் அந்த குழந்தை இன்டெலிஜென்ட்டாக வளரும். நீங்கள் ஒரு வேளை இன்டெலிஜென்ஸை காலி பண்ணணும்னு நினச்சிங்கன்னு வச்சுங்க, சொல்லிக் கொடுத்துருங்க. இதை இப்படி பண்ணணும், இதை அப்படி பண்ணணும், இது இப்படி பண்ணணும், இதை இப்படி இங்கே வைக்கணும், அங்கே தீயில கையை வைக்கக்கூடாது. இப்படி ஒவ்வொன்றா சொல்லி கொடுத்துட்டே வாங்க, இன்டெலிஜென்ஸு தானாக காலியாயிரும். ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, நான் எப்படி வளர்ந்தேன் அப்படிங்கிறது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது.
ஆனா, எனக்கு என்ன ஒரு விஷயம் தெரியும் அப்டின்னா, நான் இந்த உலகத்துல ஃபர்ஸ்ட்டு பிறந்தேன் பார்த்தீங்களா? அதிலிருந்தே எனக்கு ஞாபகம் இருக்கு. ஃபர்ஸ்ட்டு பிறந்து நான் கண் முழிச்சு பார்க்கும்போது சுத்தி இருட்டா தான் இருந்தது. அப்ப என்ன சுத்தி இருக்கிறவங்க பேசுனாங்க. என்னென்ன பேசிட்டாங்கிறது முதற்கொண்டு எனக்கு இப்ப வரைக்கும் ஞாபகம் இருக்கு. ஆனா, எனக்கு என்ன தெரியும் அப்டின்னா, எங்க அப்பா, அம்மா எப்படி வளர்த்துனாங்க அப்டின்னா, எனக்கு வந்து எதுவுமே சொல்லி தரல. எதுவுமே சொல்லி தரல. எப்படி தவழணும்னு சொல்லி தரல. எப்படி எந்திரிச்சு நிக்கணும்னு சொல்லி தரல. ஆம், இன்னொன்னு ஒரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்றேன் பாருங்களேன். எங்க அம்மா வந்து எனக்கு வந்து, "அம்மா" அப்படின்னு நீ கூப்பிடணும். அம்மா முதல் குழந்தைக்கு ஃபர்ஸ்ட்டு என்ன சொல்லிக் குடுப்பாங்க? "அம்மா சொல்லு, அம்மா சொல்லு, அப்பா சொல்லு, அப்பா சொல்லுன்னு" சொல்லுவாங்கல்ல. அதுவே எனக்கு சொல்லித் தரல. எங்க அம்மா வந்து, "அம்மா அப்படின்னு சொல்லு" அப்படின்னு எனக்கு சொல்லித் தரல. எங்க அப்பா வந்து, "அப்பா அப்படின்னு சொல்லுன்னு" சொல்லித் தரல. நான் அவங்கள வந்து மூஞ்சிய மட்டும் தான் பார்த்துட்டுருப்பேன். அப்புறம் அ பசிக்குது அப்படின்னு கூட எனக்கு அதக்கூட எனக்கு சொல்லி தரல. அ நான் வந்து ஏதோ உளறுவேன். எனக்கு வந்து மொழியே சொல்லி தரல. நான் வந்து என் வாயிலேருந்து எ அ எனக்கு பசிக்குது, பால் வேணும் அப்படிங்கும்போது என் வாயிலேருந்து ஏதோ ஒண்ணு உளறுவேன். அத வந்து தொடர்ந்து அதையே தான் சொல்லிக்கிட்டு இருப்பேன். அத 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 தெரிஞ்சுக்கிட்டு எங்க அம்மா பால் குடுப்பாங்க. ஆ நான் நான் எப்படி வளர்ந்தேன்னு சொல்லிட்டேன். எனக்கு மொழியும் சொல்லி தரல. எங்க அம்மாவும் கூப்பிடுன்னு சொல்லி தரல. எங்க அப்பான்னு கூப்பிடுன்னு சொல்லி தரல. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, உனக்கு தாகம் எடுத்தா தண்ணி குடிக்கணும்னு சொல்லி தரல எனக்கு. எனக்கு இதுவரைக்கும் தாகம் எடுத்தா தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்லியே தரல. புரிஞ்சுங்களா? நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். நான் எப்படி வளர்ந்தேன் அப்படின்னு. எனக்கு எதுவுமே யாருமே சொல்லி தரல. இன்னொன்னு என்ன அப்படின்னா, விக்கல் வரும். நல்லா ஞாபகம் இருக்கு. குழந்தையில விக்கல் வரும். விக்கல் வந்தா தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்லி தரல. அவங்க வேடிக்கை மட்டும் தான் பார்த்துட்டே இருந்தாங்க. நான் வந்து ஒரு 1 மணி நேரம் விக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் எனக்கா தோணி, நானா போய் தண்ணி குடிச்சது தான் விக்கல் எடுத்தா தண்ணி குடிக்கணும்னு நான் கத்துக்கிட்டது. இப்படி தான் நான் வளர்ந்தேன். எனக்கு வந்து எதையுமே சொல்லிக் குடுக்கல. நானா இப்படி தான் வளர்ந்தேன். நான் 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 உங்களுக்கு தெளிவா சொல்லிட்டேன். எங்க அம்மா, அம்மான்னு எனக்கு சொல்லி தரல. எங்க அப்பா, அப்பான்னு சொல்லி தரல. தண்ணி குடிக்கணும்னு சொல்லி தரல. சாப்பிடணும்னு சொல்லி தரல. எப்ப சாப்பிடணும்னு சொல்லி தரல. விக்கல் எடுத்தா தண்ணி குடிக்கணும்னு சொல்லி தரல. தீ இருந்துச்சுன்னா, அதில கை விடக்கூடாதுன்னு சொல்லி தரல. எல்லாமே நான் கைய விட்டு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். இப்படி தான் வந்து நான் வளர்ந்தேன். நான் ஏன் இதுக்கு சொல்றேன் அப்படின்னா, நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாரி, நான் மரத்துக்கிட்டருந்து கத்துக்கங்க. எப்படி குழந்தைய வளர்க்கணும் அப்படின்னு. மரத்தோட வேலை விதை போடுறதோட முடியுது. விதை முளைச்சு செடியா வர்றது, செடியோட விதை கையில தான் இருக்குது. எங்க பாட்டி வந்து எங்க அம்மத்தா வந்து அடிக்கடி ஒண்ணு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க அப்டின்னா, எதையுமே சொல்லி தர மாட்டாங்க. ஆனா, ஒரு விஷயத்த மட்டும் சொல்லுவாங்க. "ஊன் இருந்தா அது முளைக்குது" அப்டின்னு சொல்லுவாங்க. அதுக்கா திறமை இருந்தா அது முளைச்சு வரட்டும் அப்டிங்கிறது அதோட பொருள். இத தான் நான் சொல்றேன். ஒரு மரத்துக்கிட்ட இருந்து கத்துக்கங்க. இதுல ஏன் நான் சொல்றேன் அப்டின்னா, நேச்சுரலா வளர்ந்து வர செடி தான் மரமா நிக்கும். அப்டி நிக்கிற மரம் தான் புயலு, சூறாவளி, அ இல்ல சுனாமி எது வந்தாலும் தாங்கி நிக்கும். ஆனா, நீங்க சொந்தமா வளர்க்கிறீங்க பாருங்க செடி, மரம். அது நிலைக்காது. உதாரணத்துக்கு ஒரு மரம் செடியா வளருது அப்டின்னா, முதல்ல வந்து ஆடு மேயும். அப்படி ஆடு மேய்ஞ்சதுன்னா மறுபடியும் முளைக்கும். அடுத்தது ஏதாவது வெட்டுவாங்க. திரும்பி அது முளைக்கும். திரும்பி காத்துக்கு தாங்கும். வெயிலுக்கு தாங்கும். முதல் சின்ன காத்துக்கு தாங்குனது, பருவ காலத்தில அடிக்கிற காத்துக்கு அது தாங்கி வளரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஒரு சூறாவளி வரும். அந்த சூறாவளியும் தாங்கி நிக்கும். ஆனா, நீங்க அதே செடி எடுத்து மரமா வளர்த்து பாருங்க. மரமா வளர்க்கும்போது எல்லா புரொடெக்ஷனையும் குடுங்க. அதாவது செடியா வளரும்போது சுத்தி வந்து ஒரு வேலி போட்டுருங்க. அடுத்தது காத்து அடிச்சா சாயாம இருக்கறக்கு, அது பெருசா செடியா வரும்போது நல்ல ஒரு அ மூடாக்கு மாரி போட்டு, அந்த மாரி வளர்த்துட்டு வாங்க. இந்த மாரி வளர்த்து வர மரம் என்னவாகும் அப்டின்னா, திடீர்னு ஒரு சூறாவளி ஆகும்போது சாய்ஞ்சிரும். நேச்சுரலா வளர்ற மரம் சாயாது. அதாவது இதிலருந்து நான் என்ன சொல்றேன் அப்டின்னா, வளர்க்கிற மரங்கள் வீழ்கின்றன. வளர்கிற மரங்கள் வாழ்கின்றன. மரத்திலிருந்து கற்போம், மரமண்டையாக இருப்போம். எதுக்கு? குழந்தைகளை அறிவாளியாகவும், திறமைசாலியாகவும் வளர்ப்பதற்கு. குழந்தைகள் வளர்வதும், செழிப்பதும் அவர்கள் கையில். நீங்க எதையும் அவங்களுக்கு சொல்லி தர தேவையில்ல. இதுதான் குழந்தை வளர்ப்புல நான் இன்னைக்கு உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நெனச்ச விஷயம்.
எதா இருந்தாலும் அவங்களா தெரிஞ்சுக்கிட்டும், கத்துக்கட்டும். பை பாய் ஃப்ரெண்ட்ஸ். See you.